இன்னும் கொஞ்ச நேரத்துல பசுவும் கண்ணும் வரட்டும், ஒரு வழி பண்றேன். சரி, முதல்ல 2 பேர் போய் கிளம்புங்க, போங்க. என்னடா பூட்டி இருக்கு? என்னம்மா நீ அந்த கொள்ள கோஷ்டி வீட்டுல இருந்தாதான் அதிசயம். இங்க பாரா, நான் சொல்றத பொறுமையா கேளு. இப்பதானே வந்திருக்காங்க, இருக்கட்டும். நான் கோயில்ல தான் இருக்கேன்னு சொல்லி உடனே கூட்டிட்டு வா, போடு. பாஞ்சாலி அக்கா கோயில்ல தான் இருக்காங்க, உங்களை வர சொன்னாங்க. வாங்க, இந்த பக்கம் தான்க்கா இருக்காங்க. பாஞ்சாலியா சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாயா? என்னோட வேதனை இன்னும் உங்களுக்கு புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் மன்னிச்சிருங்க. போதும் போதும். என்னவோ என் மனசு மட்டும் இன்னும் ஆறவே மாட்டேங்குது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சம்பந்தி. நான் வேணா உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்ன அவ்வளவு கொடுமைக்காரி நான் நினைச்சிட்டீங்க? ஒரு அப்பாவி மேல திருட்டுப்பட்ட கட்டினா அது எவ்வளவு பெரிய அவமானம். அந்த அவமானம் தான் எனக்கும். சரி, திரும்பவும் இப்படி ஒரு அவமானம் வராதுன்னு என்ன நிச்சயம் சுந்தரி? டேய் சொல்லுடா, இனிமே இப்படி நடக்காதுன்னு சொல்லு. இனிமே கண்டிப்பா இப்படி நடக்காது. இன்னும் மன்னிச்சிருங்க, வாங்க போலாம். அதெல்லாம் சரிதான். படிக்கிற புள்ள, உனக்கு ஏது அவ்வளவு பணம்? வந்து அது அவனோட ஃப்ரெண்டு யாரோ கொடுத்து வச்சிருந்தாங்களா, அதான். வாங்க நம்ம போலாமே. போலாம் போலாம். அசிங்கப்பட்டது நாங்க 2 பேர் மட்டுமா? தோ நிக்கிறாளே என் பொண்ணு கூட தான். இன்னும் மன்னிச்சிரு சித்ரா. இப்பவும் சொல்றேன் சம்மந்தி, என்னவோ தெரியல, என் மனசு சங்கடமாவே தான் இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க சம்மந்தி, எனக்கு ரிசப்ஷன் வேற இருக்கு, நீங்க வந்தே ஆகணும். இந்த ரிசப்ஷனுக்காக நீங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் பார்த்தவனா? சரி, உங்களுக்காக வரேன். ஏய் போ, போய் துணியெல்லாம் எடுத்து வை போ. நீ ஏன் சோமு நிக்கிற? போ. சரிம்மா. நடராஜோட பணம் இருந்தா என்ன, இல்லாம போனா எனக்கு என்ன? பேசாம போறத விட்டுட்டு நானும் அம்மா சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இவங்க செய்யறதெல்லாம் கடைசியில ஏன் தலையில விழணும்? இப்படி நீ பண்ற தப்புக்கலாம் மத்தவங்களை குறை சொல்றது எப்பதான் நிறுத்த போறியோ தெரியல. ஆமாண்டி, இந்த வீட்ல எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம். இப்ப சந்தோஷமா உனக்கு? 4 எழுத்து படிச்சுட்டா பெரிய புத்திசாலின்னு நினைப்பு. வாங்கத்த. பாத்தீங்களா, திருட்டு பட்டம் கட்டி துரத்தி விட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வரவே இருக்கிறத. எப்பேற்பட்ட பாவத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம நிக்கிறா உங்க பொண்ணு. நான் செஞ்சது தப்பத்த, என்ன மன்னிச்சிருங்க அத்தன்னு சொல்லணும்னு தோணுச்சா பாத்தீங்களா அவளுக்கு? அத்தை, நான் செஞ்சது வேணாம்டியம்மா. இப்பவும் சொல்றேன் சம்பந்தி, ஏதோ என் புள்ள ஆசைப்பட்டு கல்யாணம் கட்டிக்கிட்டனாலதான் இத்தனை அவமானத்தை நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். சம்பந்தி, என்னது இது? முதல்ல உள்ள வாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். இல்ல சம்பந்தி, ரிசப்ஷனுக்கு வர சொன்னீங்க, வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் தானே, வெளியில லார்ஜ்ல ஏதாவது ரூம் போட்டு கொடுங்க, தங்கிட்டு நேரா மண்டபத்துக்கு வந்துடுறோம். ஏய் நடை போலாம். ஐயோ சம்பந்தி, என்ன சம்பந்தி இது? நீங்க போய் லாட்ஜ்ல தங்குறாதுன்னு சொல்லிட்டு உள்ள வாங்க சம்பந்தி. வேணாம் சம்பந்தி, இந்த வம்பே வேண்டாம். உங்க பொண்ணுக்கு நிறைய நகை வேற வாங்கி வச்சிருக்கீங்க, வீட்டுல எங்கேயாவது மறதியா வச்சுட்டு அதையும் காணோம், நான் தான் எடுத்தேன்னு உங்க பொண்ணு சொல்லிட்டா எதுக்கு தேவையில்லாம? மதி, என்ன மதி இது? பேசாம நின்று இருந்தா எப்படி? போ, அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டவங்களை உள்ள கூட்டு போ. போ போ. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை, ஏதோ புத்தி கட்டு போய் பண்ணிட்டேன். இனிமே அப்படிலாம் எதுவும் நடக்காது. உள்ள வாங்க அத்தை, உள்ள வாங்க அத்தை, உங்க கால வேணாலும் விழறேன், மன்னிச்சிருங்க அத்தை.
ஷோ சரி சரி ஏந்திரி ஏந்திரி ஏந்திரிமா. இதுக்கு தான் சொல்றது, எதையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணணும்னு. இதுவே நான் பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணமா இருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? என்ன செய்யறது, இதெல்லாம் அனுபவிக்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கு. யாரால மாத்த முடியும்? வாடி உள்ள போலாம். வாங்க சம்பந்தி, உள்ள வாங்க. என்னங்க என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன். எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் நில்லுங்க. கொண்டாடி இந்த பேக. எல்லாரும் இப்பவே பாத்துக்கோங்க. இப்ப எது கொண்டு வந்திருக்கிறோமோ அதைத்தான் திரும்ப போகும்போது எடுத்துட்டு போவோம். அதிகமா ஒரு குண்டூசி எடுத்துட்டு போனா கூட எல்லாரும் சேர்ந்து எங்களை செருப்பால் அடிங்க. டேய், நீ என்ன நின்றுட்டு இருக்க? உன் பையன் கூட அதுலயும் என்ன இருக்குன்னு காமி. நம்மளுக்கு எதுக்கு வீண் வம்பு? பட்ட அவமானமெல்லாம் போதும். சொந்த பந்தம்னு சொல்லிக்கிட்டு இனிமே அடுத்தவங்க வீட்டுக்கு போறத முதல்ல நிறுத்திட வேண்டியதுதான். என்ன சம்பந்தி இது? அதான் என் பொண்ணு அவ பண்ண தப்ப ஒத்துக்கிட்டாளே. அவ உங்க காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுட்டாளே. இன்னும் நீங்க அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தா எப்படி சம்பந்தி? அவ சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிற சம்பந்தி. தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு மதியம் ஏத்துக்கோங்க சம்பந்தி. நீங்க என்னதான் சொன்னாலும் என் மேல விழுந்த பழைய நினைக்கும் போது நெஞ்செல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு எரியற மாதிரி இருக்கு. ஆம்பளை துணை இல்லாம தான் என் 2 பிள்ளைகளை நான் வளர்த்தேன். காசு பணம் இல்லைனாலும் மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருந்தோம். இத்தனை வருஷத்துல இந்த பாஞ்சாலிய விரல் நீட்டி யாராவது ஒரு தப்பு சொல்லிருப்பாங்களா? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா ஊர்ல வந்து கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க இந்த பாஞ்சாலி எவ்வளவு பெரிய மானஸ்தீன்னு. சத்தியமா சொல்றேன் சம்பந்தி, இன்னும் நான் எப்படி உயிரோடு இருக்கேன்னு எனக்கே தெரியல சம்பந்தி. புரியுது சம்பந்தி, உங்க மனசு படுற பாடு எனக்கு நல்லாவே புரியுது. நான் உங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி தப்பு இன்னொரு தடவை இந்த வீட்டுல நடக்காது. அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு அழாதீங்க சம்பந்தி. எனக்காக என் பிள்ளைங்கள மன்னிச்சிடுங்க சம்பந்தி. இது தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு புரியல. சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்ல காரியம் வேற நடக்க போகுது. உங்க பெருந்தன்மைக்காகவாது இதெல்லாம் நான் மறந்துதானே ஆகணும். என்ன பண்றது? மதி, போய் காப்பி தண்ணி கொண்டா. தொண்டை அப்படியே வறண்டு போய் கிடக்கு. போ போ மதி. இதோ இப்ப போட்டு கொண்டு வரேன் அத்தை. சீக்கிரம் போ. நீங்க ஏன் நின்று இருக்கீங்க? அதான் சம்மந்தி சொல்லிட்டாங்களே, பேக் எடுத்துட்டு உள்ள போங்க. ஹலோ, ஆமா சொல்லுங்க. அப்படியா? சரி, நான் இதை உடனே கொடுத்து அனுப்புறேன். சரி நடராஜ், நீ உடனே மண்டபத்துக்கு போய் நம்ம சமையல் கான்ட்ராக்டர் கிட்ட இந்த 1000 ரூபாய் கொடுத்துருவா. போடா. ஹலோ பழனி, ஒரு 10 லிட்டர் பால் மண்டபத்துக்கு சீக்கிரமா அனுப்பிச்சு வைக்கிறியா? சீக்கிரமா அனுப்பிச்சு வச்சிரு. அப்புறம் நாளைக்கு காலையில அந்த பார்ட்டியை பார்த்து பேசணும். கரெக்டா வீட்டுக்கு வந்து சேரு. அண்ணா அண்ணா வணக்கண்ணே. வாங்க தம்பி. அம்மா கிட்ட 1000 ரூபாய் கேட்டு வந்தீங்களா? அதான் கொடுத்து விட்டாங்க. சரி இந்தாங்க. பரவாயில்ல, சீக்கிரமா கொண்டு வந்துட்டீங்களா? தம்பி, டீ காபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஐயோ அதெல்லாம் வேணாண்ணே. சாயங்காலம் 5 மணிக்கு எல்லாருமே வந்துருவாங்க. அவங்களுக்கு டிஃபன் காஃபிலாம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா ரெடியா இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க. சரிங்க. போன வாட்டியே கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு கவனிக்காம போயிட்டீங்கன்னா இந்த வாட்டியாவது ஏதாவது பார்த்து கொடுத்துட்டு ஏமா, போமா. நீ வேலையை முடிச்சிட்டு போகும்போது என்ன பார்த்துட்டு போகணும்னு சொன்னேன்ல, நீ பாட்டுக்கு போயிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? சரி, இன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு போகும்போது என்ன பார்த்துட்டு போ. அண்ணே, அப்படியே அந்த விசேஷக்காரங்க கிட்டயே சொல்லிட்டு போங்கண்ணே. எங்களை தான் லாஸ்ட்ல கவனிக்காம போயிடுறாங்கண்ணே. அப்படியா? தம்பியை கெட்டியா பிடிச்சிக்க. தம்பி விட்டு விசேஷம்தான். பொண்ணோட தம்பி. தம்பி, இவங்க வேலை முடிச்சு போகும்போது அம்மாட்ட சொல்லி ஏதாவது கொஞ்சம் வாங்கி கொடுப்பா. சரிங்கண்ணே, கண்டிப்பா சொல்றேன். சரி நான் வரேண்ணே. வாங்க தம்பி. என்னப்பா வெட்டிட்டியா? கொஞ்சம் சீக்கிரம் வெட்டுப்பா. தம்பி தம்பி ஒரு நிமிஷம். தம்பி, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க தம்பி, நான் இங்கதான் இருப்பேன். சரிங்க. இந்த மாதிரி ஏதாவது விசேஷம் நடந்தாதான் எங்களுக்கு வருமானம். மாச வருமானத்தை நம்பி பொழப்பு ஓட்ட முடியாது. சரிங்க, கண்டிப்பா அதை கொடுக்க சொல்றேங்க. சரிங்க தம்பி.
மரகதம் இங்க வா. ஆ என்னம்மா? இப்ப ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருந்தே, அவன உனக்கு தெரியுமா? யாரு? பாக்குறதுக்கு வெள்ளையா தாடியெல்லாம் வச்சிட்டு இருந்தானே. ஓ அந்த பையனா? இன்னைக்கு விசேஷம் நடக்க போதில்ல, அந்த பொண்ணோட தம்பியா? அப்படித்தான் நம்ம கான்ட்ராக்டர் சொன்னாரு. ஏமா? இல்ல ஒண்ணு இல்ல, நீ போ. ஹலோ, இன்ஸ்பெக்டர் சாருங்களா? நான் கவிதா பேசுறேன். இந்த சைனா எடுத்துட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்ல சார். இன்னைக்கு காலையில் கூட உங்களை வந்து பார்த்தேனே சார். சார், செயினை பறிச்சுட்டு போனவனே இப்போதான் சார் பார்த்தேன். ஆமாம் சார், மாநகராட்சி கல்யாண மண்டபத்தில் தான் சார். இன்னைக்கு அவங்க வீட்டு விசேஷம் தான் சார். இல்லை சார், அவன் என்ன பார்க்கல. இன்னைக்கு ஈவினிங் தான் சார் ஃபங்க்ஷன். ஓகே சார், கண்டிப்பாக வந்துருங்க சார். அண்ணி பார்த்து பார்த்து விரல பற்ற போகுது. நகத்துக்கு மட்டும் போடுங்க. இன்னைக்கு உங்க ரிசப்ஷன்ல நான் போடுற ட்ரெஸ் மேக்கப் எல்லாத்தையும் பார்த்து வர்றவங்க அப்படியே அசந்து போய் நிக்கணும். ரொம்ப முக்கியம். நேத்து உங்க அண்ணி குழச்சிட்டு பூசினாலே காரி, அந்த முகத்தோட போய் நில்லு. பாக்குறவங்க காரி துப்ப இன்னும் வசதியா இருக்கும். பாரு என் பொழப்ப. இம்பிட்டு பேச்சையும் வாங்கிட்டு மானங்கிட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்கேனே. நான் உன்னை என்ன சொல்லிமா கூட்டிட்டு வந்தேன்? ஏதோ தெரியாம ஒரு தப்பு நடந்து போச்சு. அதான் அத்தை நேர்ல வந்து உன்னை பார்த்து சமாதானப்படுத்திட்டாங்கல்லம்மா. அதை பத்தி பேசாதன்னா பேசாம இருக்க மாட்டியாமா? சும்மா நோய் 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 நோய்னு ஏன் பேசலப்பா. அப்பா சாமி, நான் பேசல. என் மனசு பட்ட வேதனைக்கு நான் பேசி ஆறுதல் பட்டுக்கிறது கூட தப்பா? நான் பேசலப்பா. வாயை மூடிக்கிறப்பா. என்னம்மா இது? எதை பேசினாலும் இப்படி குதர்க்கமா பேசினா என்னம்மா பண்றது? டேய், நீ சாதாரணமா சொல்லிட்டடா. ஆனா அது இப்ப நினைச்சாலும் என்னால என்னால இங்க பாருடா, கல்லடி பட்டிருந்தாலும் ஏசுநாதர் மாதிரி பொறுத்துட்டு போயிருந்திருப்பேன்டா. ஆனா சொல்லடிப்பட்டு சீரழிஞ்சு நிக்கிறேனே. அத்தை ப்ளீஸ் அழாதீங்க. நான் ஒரு கூறு இல்லாதவ. விசேஷத்தை வச்சுக்கிட்டு விடு. இனிமே நான் எதுவும் பேசலப்பா. நீங்களாம் போய் வேலையை பாருங்க, போங்க. ஆனா ஒண்ணு இப்ப சொன்னியே அத்தேன்னு, அந்த வார்த்தை உன் மனசுல இருந்து வந்திருந்தா நீ அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே மாட்ட. மதி, நீ போமா. நீ போய் ரெடியா இரு, வேலையை பாரு போ. மதி, மதி என்னாச்சுமா? டேய், அங்க என்னடி பேசிட்டு இருக்காங்க? போய் கேட்டு வா போ. போடி. அம்மா, ஆல் ஃபேமிலி குசு குசு டிஸ்கசிங். என்ன ஒரு நாள் படுத்துனதுக்கு இப்படி காலம் பூரா போட்டு பாத்திர மாட்டேன். அது எப்படிமா? நீயும் அண்ணனும் எழுதி வச்சு பேசுற மாதிரி டக்கரா நடிக்கிறீங்க. பாவம் அண்ணி. ஏய், என்னடி பாவம்? அப்போ நான் மட்டும் பாவம் இல்லையா? பணத்தை எடுக்காமையே திருட்டு படத்தை சுமத்தலாமா? டேய், நீ கரெக்டா பேசுறடா. இப்படியே அதுகளை தவிக்க விட்டுட்டே இருக்கணும் என்ன? அம்மா, அந்த பணத்தை வேணா அவங்க எடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசி கொல்றாங்கம்மா. பேசத்தம்மா செய்வாங்க. நாம தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏதோ இந்த அளவுக்காவது சமாதானமாய் வந்திருக்காங்களே, அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா ரிசப்ஷனை முடிச்சிடலாம். விடுமதி. வீட்ல யாருமா? நீங்க எதுக்கு இப்ப இங்க? ஏதோ. ஹலோ, நான் தான் பேசுறேன். இல்ல இல்ல, இப்ப வந்துடும். ஏய், ஏதோ ஆம்பளை குரல் கேக்குது. யாருன்னு போய் பாரு. ஐ டோன்ட் நோமா, பட் ஹி லுக் லைக் சினிமா வில்லன். விளக்கமாறு. ஒழுங்கா சொல்றி. தெரியலம்மா, பாக்குறதுக்கு சினிமா வில்லன் மாதிரியே இருக்காரு. அது யாரு வில்ல? நான் இருக்கேல. அதானே. ஒரு உரையில எதுக்கு ரெண்டு கத்தி? கோமா, போய் களத்துல இறங்கு. பணம் போன வழி இப்பதானே தெரிஞ்சிருக்கு. வந்துடும். கலெக்ஷன் பண்ண தானே வந்திருக்கேன். வரலைன்னா விடுவேனா? வச்சிருட்டா.
பணத்தை ரோசப்பட்டு கொண்டாந்து கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். சந்தோஷம். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியல. அது என்னன்னா உங்க ரோசத்தோட இலக்கணம் தான் என்னன்னு புரியல. பாபு வந்து பணத்தை கொடுக்கும் போதே வேணான்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. பாபுவோட அப்பா. இது பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. உங்க பணத்தை நாங்க கேட்கல. உங்க மகனாதான் மதிய ரிசப்ஷன் செலவுக்குன்னு என் பையன் கிட்ட கொடுத்துருக்கான். அது தெரிஞ்ச உடனே கொண்டு வந்து உங்க வீட்லயே வீசி எரிஞ்சிட்டனே. அதுதான் உங்க தன்மானத்தை பாராட்டுன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன? சரி, உங்களுக்கு தெரியல. அது எப்படி ரோசம்னா முழுசாவில் இருக்கணும்? 50,000க்கு 25,000 கொடுத்துட்டு அது என்ன பாதிக்கு பாதி ரோசம்? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னம்மா, நான் என்னமோ பொய் சொல்ற மாதிரி பாக்குறீங்க? என் மகன் பாபு கொடுத்தது சொலைய 50,000.